المرسلين سيدنا وحبيبنا محمد بن عبد الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين. அன்பிற்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு எனக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு சூரத்து இக்ரா அல்லது சூரத்து அல் அலக் என்று சொல்லுவாங்க, அல்லது அதுக்கு சூரத்து இக்ரா பிஸ்மி ரப்பிக் என்றும் பேரொன்று சொல்லப்படுது தஃப்சீரில், அல்லது சூரத்துல் கலம் என்றும் சொல்லப்படுறது. அப்போ அந்த இக்ரா சூரா பற்றிய ஒரு விளக்கம் தான் இன்றைய தலைப்பு. உண்மையிலே தேவையான ஒரு தலைப்பு தான். பொதுவாகவே நாங்கள் நிறைய பயான் கேட்குறோம் பல தலைப்புகளில், குறிப்பாக ரமதான்லையும் நிறைய பயான் நிகழ்ச்சி, மார்க்க விளக்க வகுப்பு நிறையா நடத்தப்படுது. ஆனால் இதில் பெரும்பாலும் குர்ஆனுக்கென்று முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு குர்ஆனில் கொஞ்சத்தையாவது நாங்கள் விளங்கணுமே என்கிற முயற்சி தனியாக எடுக்கப்படுறது மிச்சம் குறைவாக இருக்குது எங்கள்கிட்ட. குறிப்பாக ரமதான் குர்ஆன் மாதம், ரமதான்ல பொதுவாக ஒரு ஆர்வம் இருக்கிறது, ஈமானிய சூழல், அதனால் படிக்கிறது, மார்க்க சட்டங்களை தெரிகிறது என்று பல தலைப்புகள் பேசப்பட்டாலும் ரமதான் குர்ஆனுடைய மாதம் என்பதனால் ரமதானில் பெரும்பாலான எங்களோட வகுப்புகள் அல்லது பாடங்கள் அல்லது பயான்கள் குர்ஆனை மையமாக வைத்தே அமைக்கப்பட்டால் மிச்சம் நல்லா இருக்கும். அதாவது குர்ஆனை விளங்குவது என்ற அடிப்படையில் குர்ஆன் அர்த்தங்களை ஓரளவாவது புரிகிறதுங்கிற அமைப்பில். ஏன்னா குர்ஆன் அவ்வளோ முக்கியமானது. அந்த தலைப்பல்ல இன்றைக்கு, ஆனாலும் இது ஒரு நல்ல ஒரு முயற்சி தான். சின்ன சின்ன சூறாக்களையாவது குறைந்தது நாங்கள் விளங்குறதுக்கு முயற்சி பண்ணுறது. ஏன்னா எங்கள்கிட்ட நிலைமை நல்லா யோசிச்சு பார்த்தா குர்ஆன் விஷயத்தில் மதிக்கிறோம், குர்ஆனை பற்றிய மகத்துவம் மனசில் இருக்குது, குர்ஆனை ஓதி நன்மையை சம்பாதிக்கிறதுல மிச்சம் ஆர்வமாக இருக்கிறோம், குர்ஆனுக்கு கொண்டுண்டா நாங்கள் பொறுக்க மாட்டோம். எல்லாம் இருந்தாலும் குர்ஆனை வைத்து நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு இருக்கிற ஆர்வத்தில் 10ல் 1 எங்கள்கிட்ட இல்லை. இந்த குர்ஆன் என்ன சொல்லுதுன்ற தெரிகிறது. இந்த தெரிகிறது மிச்சம் மிச்சம் முக்கியமான ஒன்று. என்ன சொல்லப்பட்டிருக்குது அதுலேயும் எங்களோட ஒரு பரிதாபம் என்னண்டா, சாதாரணமாக வருஷத்தில் ஒரு முறை ரமதான்லையாவது பெரும்பாலும் நாங்கள் ஒரு குர்ஆன் ஓதுறோம். பெரும்பாலும் ஓத தெரிஞ்சவங்க உண்டாவது ஓதுறோம் குறைஞ்சது. இப்போ நாங்கள் 30-40 வருஷம் வாழ்ந்தோம்னால் ஒரு 30 முறையாவது இந்த குர்ஆனை முழுக்க ஓதி இருக்கும். குறைஞ்சது அவ்வளவு முறை ஓதிய இந்த குர்ஆன்ல சரியா சொல்லப்போனா 30 ஜுஸையும் ஒரு மேலோட்டமாகவாவது நாங்கள் அர்த்தத்தை விளங்கி இருக்கோம், மேலோட்டமாகவாவது. ஆனா அதுல ஒரு 30 ஜுஸுல ஒரு ஜுஸுவை கூட நாங்கள் அர்த்தங்களை புரிந்து இது என்ன சொல்லுதுங்கிற உணர்வை அந்த நிலைமை எங்கள்கிட்ட வரல. இந்த நிலைமை மாறணும். இது நாங்கள் இந்த நாளும் அப்படி இருக்க இயலாது இல்லையா? ஏன்னா ஒரு காலம் இருந்துச்சு இந்த மார்க்க விளக்க வகுப்புகள் குறவு, அல்லது குர்ஆன் மொழிபெயர்ப்புகளை பார்க்க ஆசைப்பட்டாலும் தர்ஜமாக்கள் இல்லை, கையில் இல்லை, டக்குன்னு கிடைக்காது. ஏதோ ஒரு லைப்ரரியில் அல்லது ஒரு பள்ளியில் ஒன்று இருக்கும். அப்போ தர்ஜமாக்கள் மொழிபெயர்ப்புகள் இல்லை, அல்லது அப்படித்தான் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் இல்லை. எங்களுக்கு சிங்களம் தெரியும், சிங்களத்தில் இல்லை, தமிழில் இருக்குது, அல்லது அது பள்ளியில் தான் இருக்குது, அங்கே போயிட்டு உட்காந்து தான் வாசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிலைமைகள். இப்போ அதெல்லாம் மாறிட்டு இப்போ எல்லாமே நல்ல வசதியாகுது. குர்ஆன் கிட்டத்தட்ட எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்குது. குர்ஆன் மொழிபெயர்ப்பு கொண்டு எடுத்து வாசிக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும் ஒன்று இல்லை. எந்தளவுனா ஒரு ஃபோனில் அந்த எப்போ போட்டுக்கொண்டாலே அதை வாசிக்கலாம் எங்களுக்கு. அல்லது ஒரு காலம் இருந்த வாசிக்கிற மட்டும்தான், இப்போ வாசிக்க தேவையில்லை. நாம் ஒரு வேலையில் ஈடுபட்டு கொண்டு குர்ஆன் ஒரு ஆடியோவை போட்டு பேசாம காதில் போட்டுக்கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கேன். எல்லா வசதியும் வந்துட்டு. எனவே அந்த குர்ஆன் பார்க்க கிடைக்கல,
எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு காரணம் சொல்ற காலம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட முடியும். ஏன்னா அந்த வசதி வாய்ப்புகள் கூடுறதுன்றது இருக்குது எங்களுக்கு. அது எங்களுக்கு என்ன அது லேசி இப்போ லேசி நினைச்சா செய்யலாம் விடலாம் அந்த மாதிரி நினைச்சதுக்குன்னா வசதி வாய்ப்புகள் விசேஷமா நல்ல விஷயங்களுக்கான வாய்ப்புகள் கூடுவது இருக்குது. அதே நாங்கள் பயன்படுத்தாட்டி அது எங்களுக்கு எதிரான சாட்சிகள் தான். அது எங்களுக்கு எதிர். சஹீஹுல் புகாரில் ஒரு ஹதீஸ் வருது, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதான் நானும் கிட்டத்தட்ட அந்த வயசுக்கு ஆகி இருக்கிறேன். ரசூல்லா சொன்னா, அஅதர் அல்லாஹு இலம்ரிஇன் அஹ்ஹர அஜலஹு ஹத்தா பல்லகஹு 60 சனத்தன். அல்லாஹ் ஒரு ஆள் 60 வருஷம் வாழ வச்சுட்டால், இந்த உலகத்துல 60 வருஷம் வாழ வச்சுட்டால், அதுக்கு பிறகு அந்த ஆளுக்கு மறுமையில அல்லாஹ் கிட்ட போய் காரணம் சொல்லி தப்புறத்துக்குள்ள நிலைமையை அல்லாஹ் இல்லாமலாக்கிறோம். யாழ்தான் எனக்கு டைம் கிடைக்கல, எனக்கு வாழ்நாள் போதாம போச்சு, நேரம் கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்றதுக்குள்ள அந்த வாய்ப்பை அல்லாஹ் இல்லாமலாக்கிறோம். அப்ப அது பெரிய ஆபத்து. 60 வருஷம் வாழுவது, 70 வருஷம் வாழ்றது ஒரு பெரிய ஒரு செய்தி தான். நாங்களே சொல்றே தானே, வேற வாப்பா 70 வருஷம் வாழ்ந்தாரு, உம்மம்மா 80 வருஷம் வாழ்ந்தாங்க. ஆனா அது ஒரு சந்தர்ப்பம் தவறு விடும் பொழுது அது எங்களுக்கு எதிரான ஒரு சாட்சி. என்ன சொல்ல வாரேன் என்றால், எல்லாமே இருக்கும் இன்றைய காலத்தில், குறிப்பாக முன் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு நாங்கள் குர்ஆனோட எங்களோட தொடர்பை பல கோணங்கள்ல முன்னேற்றம். ஓதுறதுல மட்டுமல்ல, அதனுடைய அர்த்தத்தை விளங்குறது. அப்ப எங்களை ஏதோ ஒரு மாற்றம் வரணும். இத்தனை ரமதான்களிலும் குர்ஆனை ஓதி சும்மா ஹத்தம் செஞ்சோம் என்றிருந்தால், குறைஞ்சது இந்த ரமதானில் இருந்தாவது ஒரு சின்ன மாற்றம். எல்லாமே ஒரேடியா மாற இயலாது, அது சரி. எடுத்த எடுப்பிலே 30 ஜுஸையும் விளங்கி ஒரு வேகத்துக்கு எல்லாம் முடிக்க இயலாது. கொஞ்சமாவது ஒரு முன்னேற்றத்துக்கு வரணும். 4 பக்கம் ஓதுறேன்னா குறைஞ்சது 2 பக்கத்தை ஓதிட்டு அந்த அடுத்த 2 பக்கத்துக்கு ஒரு மொழிபெயர்ப்பை கையில வச்சுக்கொண்டு வாசிப்போம் என்றால் பொறுமதியா இருக்கும். 4 முறை வாசிக்கப்பல் அது விளங்கும். குர்ஆன் ஒரு ஆச்சரியமான ஒன்று. அது இந்த எங்களோட மனசுல ஒரு பிழையான பதிவு ஒன்று இருக்குது. அது மொத்தமா விளங்கலான மாதிரி. சில பகுதி உண்மையிலே விளங்குறது கஷ்டம்தான். உலமாக்களுடைய ஒத்துழைப்பு அல்லது அவங்களோட வழிகாட்டல் தேவை. மற்றபடி குர்ஆன் புதினமானது. அதனுடைய எந்த அளவுக்கு நாங்க இஹ்லாஸோட லயிச்சு அது ஆசையோட நாங்க அதுல மூழ்கிறோமோ, அதுல நாங்க லயிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அது ஆச்சரியமான விளக்கங்கள் அல்லாஹ் கொடுப்பாங்க. எனவே இது ஒரு நல்ல முயற்சி. இந்த சூறா ஓரளவு நாங்க இன்றைக்கு பார்ப்போம். இன்றைக்கு நாங்க பார்க்க போற இந்த சூறா இருக்குது, இது ஒரு முக்கியமான சூறா. காரணம் என்னென்றால், இந்த சூறா குர்ஆனின் வஹியில் மிக ஆரம்பத்தில் இறங்கின 5 ஆயத்து இந்த சூறாவின் முதல் 5 ஆயத்து தான். இக்ரா சூறாவுடைய ஆரம்ப 5 ஆயத்து இருக்குதே, இது 5 தான் வஹியிலே முதலாவது வந்தது. குர்ஆன் இருக்குதே, குர்ஆன் ஆச்சரியமானது, முழுமையானது, புதினமானது. இந்த உலகத்தில் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கும் குர்ஆன் தான் பிரதானமான காரணம். 2 வகையில் முதன்மையானது குர்ஆன் உண்டு, ஹதீஸ் உண்டு. இதில் முதன்மையானது குர்ஆன், சந்தேகம் இல்லை. ஹதீஸும் குர்ஆனுக்கு விளக்கமாக வந்ததுதான். ஆக அடிப்படை குர்ஆன் தான். இவ்வளவு மாற்றமா இதுக்கு காரணம் இந்த குர்ஆன் தான். எனவே இவ்வளவு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு தெரியும். ரசூல்லா வந்தது எவ்வளவு மாறினது, இஸ்லாத்தால் எவ்வளவு நலவு, அதுகள் எல்லாம் இவ்வளவுமே அடிப்படையில் இந்த குர்ஆனால் தான். எனவே இந்த குர்ஆனில் ஆரம்ப வசனங்கள் அடங்கிய இந்த சூறா நாங்க மிச்சம் கவனம் செலுத்தணும். ஏண்டா எந்த ஒரு கொள்கையிலையும், எந்த ஒரு கோட்பாடோ சித்தாந்தமோ ஏதோ சொல்லுங்க, அதில் ஆரம்ப தத்துவங்கள் முக்கியமானவை. அதனுடைய ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்குமே, சட்டக்கோவை மாதிரி. அதுல ஆரம்பத்தில் முதலாவதாக சொல்லப்படுவது முக்கியமானதாகத்தான் இருக்கும். எனவே 6666 வசனங்கள் கொண்ட இந்த குர்ஆன், இதுல முதல்ல சில வசனங்கள் இந்த சூறாவில் தான் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஹிராவுல முதலாவது வந்தது எங்களுக்கு தெரிஞ்ச வரலாறு. இந்த சூறாவை பொறுத்தவரையில இந்த சூறாட பொதுவான தகவல்னு நாங்க பார்த்தா மேலோட்டமா, குர்ஆன்ல இருக்கிற சூறாக்களை மக்கியா சூறா, மதனியா சூறான்னு பிரிப்பாங்க. அப்படிங்க சில குர்ஆன் சூரத்துல ஆரம்பத்துல பார்க்கலாம், அதில் பிஸ்மியோட எழுதியிருப்பாங்க. சூரா மக்கியா அல்லது சூரா மதனியா அப்படி எழுதியிருப்பாங்க. இது விவரங்கள் இருக்குது.
அதாவது ஹிஜ்ரத்துக்கு முன்னால் இறங்கிய சூரத்துகள், மக்காவிலிருந்து ரசூலுல்லாஹ் மதீனத்துக்கு ஹிஜ்ரத்துக்கு போறதுக்கு முன்னால் இறங்கியது, அது சுவர் மக்கியா. ஹிஜ்ரத்துக்கு பின்னால் இறங்கியது, மதீனா காலத்தில் இறங்கியது சுவர் மதனியா. ரெண்டுக்கும் இடையில சட்டங்கள், அது சொல்லும் முறைகளில் எல்லாம் நியாயமான வித்தியாசங்கள் இருக்குது. இஸ்லாத்தில வரலாறு பேசுறதும் கட்டாயம் இந்த ரெண்டு காலத்தை பிரிச்சு பேசி ஆகணும். ஹிஜ்ரத்துக்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு பின்னால், ரெண்டுமே வித்தியாசமான சில நிலைமைகள், ஒன்றோடொன்று நெருங்கின தொடர்பானது. அப்ப இது சுவர் மக்கியாவுல உள்ளது. இந்த சுவர் மக்கியாவுல இது அந்த நாங்க ஓதுற ஓர்டர் இருக்குது. 114 சூறாவுல 96வது சூறா, 96வது சூறா இது. இதுல 19 வசனங்கள் இருக்குது, 72 சொல்லுகள் இருக்குது, வேர்டு சொல்லுகள் இருக்குது. எழுத்துக்கள் என்று பார்த்தாலும் 281 எழுத்து இருக்குது. இன்னொரு மாதிரி சொன்னா 2800 நன்மை வரும். இந்த சூறாவை நாங்க ஒரு முறை ஓதிட்டோம், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்று பார்த்தாலும் கூட ஒரு பக்கமும் இல்லை இந்த சூறா. அடுத்தது இந்த சின்ன சூறாக்கள்ல உண்டு. குர்ஆன் சூறாக்களை நபியின் ஹதீஸ்களிலே வந்திருக்குது, பிரிச்சிருக்கிறது. குர்ஆன் 114 சூறாவோட முஃபஸ்ஸல் என்ற ஒரு பிரிவு இருக்குது. 50வது அல்லது 49வது சூறா இருக்குது, ஹாஃப் அல்லது ஹுஜுராத். அங்க இருந்து குல் பிரப்பின் நாஸ் வரைக்கும் கடைசி சூறா, அது வரைக்கும் உள்ள கொஞ்சமே முஃபஸ்ஸல் சூறாக்கள் அவைகள். அதாவது அதுக்கு முன்னால் உள்ள சூறாக்களோட ஒப்பிடும் பொழுது அது சின்ன சின்ன சூறாக்கள் தான். பக்கரா, ஆல இம்ரான் அப்படி பெரிய சூறாக்களோடு ஒப்பிடும் பொழுது அதுலயும் அந்த முஃபஸ்ஸலில் சின்ன சூறான்னு ஒரு பிரிப்பாங்க, கிசாருல் முஃபஸ்ஸல் என்று சொல்லி. அதுல வல்லுஹாவிலிருந்து அது தொடங்குற படிக்கு சூரத்தை எத்தரவும் அந்த சின்ன சூறாக்கள்ல உண்டாகத்தான் கணக்கெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூறா இவ்வளவு முக்கியமா இருந்தும் பொதுவா பலமுறை நானும் நினைச்சு பார்த்த ஒன்றுதான், இது மிச்சம் அழகான கருத்துள்ள அருமையான ஒரு சூறா உண்டு. ஆனா அந்த எங்கட பள்ளிகளில் 5 நேர தொழுகையில கூட இந்த சூறா மிச்சம் ஓதிப்பட்டுறது இல்லை, மிச்சம் ஓதிப்பட்டுறது இல்லை. லேசில கேட்க மாட்டீங்க. இக்ரா சூரத் ஓதி சஜிதா செய்யறது லேசில காண மாட்டீங்க. அதுக்கு முன்னுக்குள்ளது ஓதுவாங்க, அதுக்கு பின்னுக்குள்ளது ஓதுவாங்க. ஆனா இது ஓதிப்பட்டுறது இல்லை, ஏனோ தெரியாது. எனக்கு நினைக்குது அதுல சஜிதா வாரதுனால மேலதிகமா சஜிதாவோடு செய்யவாகும், அப்படி ஒரு பின்னணியில் மக்களை சரி தடமாறுவாங்க தெரியாதே. ஆனா குறைவு. ஆனா இக்ரா சூரத் அப்படி ஓதாம இருக்கிறேன்னு ஒன்று இல்லை. எங்களுக்கு அடிக்கிற முறை கேட்கறதுக்கும் இது வாய்ப்பு இல்லை. பள்ளிகள் அந்த மாதிரி ஆகிட்டு ஒரு மகரிபு இஷா சுபஹ்கள் அது கேட்டுப்பட்டது இல்லை. சரி, இந்த சூறாவுடைய ஆரம்ப இப்ப நான் இதுல இப்ப நாங்க கருத்தை படிக்கிறேன்னு ஒன்று இருக்குதே, அது சும்மா ஒரேடியா டக்குன்னு படிக்க இயலாது. நானா இருந்தாலும் நினைக்கிறேன், எங்களோட பள்ளிகளில் வளமையா பயான் தானே கேட்கறது, கேட்டுட்டு போறேன் நல்லம் தான் அசல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படித்தான். ஆனாலும் அந்த எங்களுக்கு இந்த அரப டக்குன்னு கேட்ட உடனே நினைவுபடுத்த இயலாது, உடனே ஞாபகமே கேளாது. இப்ப நாங்க கொஞ்சம் ஒரு படிப்படியா ஒரு மாற்றத்துக்கு வரணும். நாங்க இத மாதிரி இதுகளுக்கு வரும் பொழுது அந்த நடத்துறவங்களும் சொல்லுக்கு சொல் கொஞ்சம் கருத்துக்களை எளிமையாக சொல்லி அதை கொஞ்சம் ஒரு இதுல எழுதி அப்படி பார்த்தா அது மறுவாம் நீட்டி அப்படி வார மாதிரி இருந்தால் அது ஒரு பாடமாக அமையும். எனவே சும்மா கருத்து சொன்னதுக்கு சரி வந்துடாது. ஏன்னா எங்களுக்கு அரபோட பரிச்சயம் இல்லை. நான் பலமுறை சொல்ற ஒன்றுதான், நாங்க மிச்சமே கவலைப்படணும். எங்களுக்கு தவறி போனேன் ஒன்றினாண்டா அரபு மொழி. உண்மையிலே நான் கவலைப்படணும், படாம இருக்கிறோம். எங்களுக்கு நினைக்குது சின்னதுல இருந்து அல்ஹம்துலில்லாஹ் பிஸ்மில்லா சொல்ற, ஃபாத்திஹா ஓதுற, பாங்கு கேட்குது, குர்ஆன் ஓதுற, இனி அரபு எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு அர்த்தம் தெரியாதே. ஒரு 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 அளவான முயற்சி இருந்தாலும் ஓரளவு முன்னேறி இருக்கலாம். குறைஞ்சது தொழுகையில் ஒரு சூரத்தை ஃபாத்திஹாவை ஓதும் பொழுதாவது ஒரு உயிரோட்டமாக ஓதலாம். இமாம் தபரி இருக்கிறாரே, தப்சீரல் முன்னோடிகளில் மூத்தம் அவர்கள் ஒருத்தர், அவர் சொல்றாரு, இன்னில அஜபு மிம்ம யக்ரஉல் குர்ஆன வலா யஅலமு தஅவீலஹு. குர்ஆன் ஒருத்தர் ஓதுறாரா, அவருக்கு அதுல அர்த்தம் தெரியாது. அவரை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். கைஃப யல்தது பிஹி, அவர் அந்த குர்ஆனின் மூலம் எப்படி இன்பம் அடைவார். அந்த இன்பமும் உயிரோட்டமும் வரணும்னா அர்த்தம் ஓடணும் மனசுல. எனவே அந்த நிலைமைக்கு குறைஞ்சதாவது இருக்கணும். நாங்க இனியாவது முயற்சி பண்ணலாம். எங்களுக்கு இன்றைக்கு எல்லாமே வசதி, அரபொன்று படிக்கிறது அதுதான் வசதி.
உங்களுக்கு ஒருத்தர் படித்து கொடுக்க தனியாக ஒரு ஆளும் தேவையில்லை. உங்களுக்கு அதுக்குன்னு எப்பங்கள் எல்லாம் இருக்கு. ஓரளவாக எங்களுக்கு முன்னேறலாம். சரி, இதுல இந்த ஆரம்ப 5 ஆயத்துக்களை நாங்க பார்ப்போம். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் ஹலக்கல் இன்சான மின் அலக் இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம் அல்லதீ அல்லம பில் கலம் அல்லமல் இன்சான மாலம் யாலம். உம்முடைய இரட்சகனின் சந்தையான பெயரை கொண்டு நீர் ஓதுவீராக. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக். அதுல அவன் எத்தகையனும் என்றால் படைப்பினங்கள் அனைத்தையும் படைத்தான். இந்த படைப்புகளை எல்லாம் படைத்த அல்லாவின் திருநாமத்தை கொண்டு நீங்க ஓதுங்க. இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக்கல் இன்சான மின் அலக். மனிதனை ஒட்டி கொண்டிருக்கும் இரத்த கட்டியிலிருந்து அவன் படைத்தான். அலக் என்று சொல்றது இந்த அட்டை இருக்குதே, இந்த பகுதியில் குறோ மலைநாட்டு பகுதியில் போனோம் கண்டிருப்பீங்க. இந்த அட்டையை மாதிரி சின்ன இரத்த கட்டி துண்டுதான் இந்த அலக்கங்கள். இந்த ஒரு விரல் நுனி அளவு மாதிரி தான் இருக்கும். அது அடுத்தது இக்ரா வ ரப்புக்கல் அக்ரம். நீர் ஓதுவீராக, உங்களுடைய இரட்சகன் மிகவுமே தயாளம் உள்ளவன். அவன் நிறைய அள்ளி அள்ளி எங்களுக்கு அருள்களை கொடுத்திருக்கிறான். அல்லதீ அல்லம பில் கலம். எழுதுகோலை கொண்டவன் படித்து கொடுத்தான். அல்லமல் இன்சான மாலம் யாலம். மனிதனுக்கு தெரியாததை அவன் படித்து கொடுத்தான். இந்த ஆரம்ப 5 ஆயத்தை நீங்க பாருங்க. இந்த 5 ஆயத்துல முதலாவது சொல் இக்ரா என்றுதான் வருது. அதோட அடுத்தடுத்த சொல்லுகளை பாருங்க. ஒன்று இருக்குது கலம், பேன. இன்னொன்று இருக்குது அல்லம், தாலீம், படிப்பிக்கிறது. இன்னொன்று இருக்குது அதே மாதிரி பேனை வருது. அது இக்ரா, வாசிக்கிறது வருது, படிப்பிக்கிறது வருது, பேனை என்கிறது வருது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு பொதுவான ஒரு அர்த்தத்தை சொல்லுது. என்னென்றால் இஸ்லாம் இந்த கல்வி அறிவு இதுக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்திருக்குது. மிச்சமாக அது பெரிய ஒரு தலைப்போ. நாங்க ஆரம்ப வகையே ஓது என்று சொல்லுது, பேனை என்று சொல்லுது, அல்லாஹ் படிப்பிச்சு கொடுத்ததை சொல்லுது. எனவே இந்த கற்றல், படிக்கிறது, தெரியாத விடயங்களை தெரிந்து கொள்வது என்பது இஸ்லாம் மிச்சமே வலியுறுத்துறோண்டு. அந்த விஷயத்துல இஸ்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றதை நாங்க பல முறை கேட்டிருக்கிறோம். சரி, இப்ப இதுல அந்த இஸ்லாம்ங்கிறது ஒரு அறிவுபூர்வமான மார்க்கம், அறிவை ஆர்வப்படுத்தும் மார்க்கம், கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க சொல்ற மார்க்கம். மற்ற ஏனைய சில மதங்களை போல அல்ல. சரி, இதுல இந்த அல்லாஹ் சொல்றானே இக்ரா, நீங்க ஓதுங்க அல்லது வாசிங்க. அவுக்கு வாசிச்சான் அல்லது ஓதினான், அப்படி பல மாதிரி சொல்லலாம். அது வாயால சத்தம்